மென்பொறியாளர் சுவாதி கொலை தொடர்பாக புலன் விசாரணை நடத்தவும் குற்றவாளியை விரைவில் பிடிக்கவும் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் சைபர் கிரைம் போலீசாரும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கொலை சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் காவல்துறையிடம் தகவல் தெரிவிக்குமாறு பெருநகர சென்னை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தனியார் மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றிய சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த இளம்பெண் சுவாதி கடந்த வெள்ளிக்கிழமை காலை சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் கொலை செய்யப்பட்டார். தப்பியோடிய குற்றவாளியை பிடிக்க காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிக்க காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் 25 காவலர்கள் அடங்கிய 4 தனிப்படைகள் நேற்று முன்தினம் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் அதனை 8 தனிப்படைகளாக மாற்றி காவல்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் சைபர் கிரைம் போலீசாரும் சுவாதி கொலை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுவாதி கொலை சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் நேரிலோ தொலைபேசி மூலமோ காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கலாம். தகவல் தெரிவிப்போரின் விவரம் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என சென்னை காவல்துறை ஆணையர் அறிவித்துள்ளார். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களும் அளிக்கப்பட்டுள்ளன. காவல்துறை கூடுதல் ஆணையர் திரு சங்கர் 8939966985, காவல்துறை இணை ஆணையர் திரு மனோகரன் 9840962359, காவல்துறை துணை ஆணையர் திரு பெருமாள் 9443481933, உதவி ஆணையர் திரு தேவராஜன் 9840190505, உதவி ஆணையர் திரு கலிதீர்த்தான் 9498127426, உதவி ஆணையர் திரு முத்துவேல் பாண்டியன் 9498104839 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு சுவாதி கொலை குறித்த தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை உறுதிபட நிலைநாட்டும் வகையில் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை பெருநகரில் குற்ற பின்னணி உள்ள நபர்கள் மற்றும் தலைமறைவு குற்றவாளிகளை கைது செய்ய சிறப்பு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிறப்பு தனிப்படையினரின் தீவிர நடவடிக்கைகளால் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 179 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.